பிக் பாஸ்ல இந்த சீசன் கேஷ் பாக்ஸ் எடுக்கிறதையே ஒரு டாஸ்காக வச்சுட்டாங்க. முத்துக்குமரன், ரயான் வெற்றிகரமாக கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டாங்க. இன்றைக்கி எபிசோடில் பவித்ராவும் 3வது ரவுண்டில் 2 லட்சம் எடுத்துகிட்டு வெற்றிகரமாக டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. 4வது ரவுண்டில் சௌந்தர்யா பெட்டி எடுக்க போகிறாங்க. பாதி தூரம் போனதுமே அடடா பெட்டி ரொம்ப தூரத்தில் இருக்கே, நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடி வந்துட்டாங்க. சீரியஸான இந்த டாஸ்கையும் ஒரு ஃபன்னாக முடிக்க முடியும்னா அது கண்டிப்பாக சௌந்தர்யாவால் மட்டும்தான் பண்ண முடியும். பவித்ரா பெட்டி எடுத்துட்டாங்க, சௌந்தர்யா கூட முயற்சி பண்ணிட்டாங்க. அப்போ நாம் போகாமல் இருந்தால் நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது ஜாக்லின் மேலே. அதனால் அடுத்த ரவுண்டில் ஜாக்லின் முயற்சி பண்ணுறாங்க. ஓடி போய் தைரியமாக அவங்க பொட்டி எடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்த செகண்டுக்குள்ளே அவங்களால திரும்பி அந்த கதவு கிட்ட வர முடியலை. அதனால் அந்த டாஸ்கில் அவங்க தோற்று போயிடுறாங்க. பிக் பாஸ் இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒவ்வொரு வாரமும் நாமினேட் பண்ணப்பட்டு மக்களால் காப்பாற்றப்பட்டு வந்த ஜாக்லின் இந்த டாஸ்கில் தோல்வி அடைஞ்சது மூலமாக எவிக்ட் ஆகி வெளியேறியிருக்காங்க. மக்கள் ஓட்டுகளால் காப்பாற்றப்பட்டாலும் 100 நாட்கள் கழித்து ஒரு டாஸ்க் மூலமாக இவங்களை வெளியேற்றி இருப்பது கண்டிப்பாக ரொம்ப அநியாயமாக தோணுது. டாஸ்க் வச்சா அது எல்லாருக்குமே சரிசமமான ஒரு வாய்ப்பாக இருக்கணும். ஆனால் இதில் யார் ஓடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த டாஸ்க்கை ஜெயிக்க முடியும். முத்துக்குமரன், ரயான் அளவுக்கு கண்டிப்பாக மற்றவங்களால ஓட முடியாது தான். ஆனாலும் நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ண ஜாக்லினை கண்டிப்பாக நாம் பாராட்டி தான் ஆகணும். பிக் பாஸில் எப்பவும் இல்லாத மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அந்த டாஸ்கில் தோத்தது மூலமாக ஒருத்தரை வெளியேற்றி இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன் டைட்டில் வின்னர் யாராக இருக்கணும்? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.